வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல ஏப்ரல் செகண்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழகத்துல சூரிய சக்தி மின் உற்பத்தி வேகமா உயர்ந்து இந்தியாவின் முன்னணி மாநிலங்கள்ல ஒன்றா மாறி இருக்கு. மாநிலத்தின் மின் தேவையில முக்கிய பங்க சோலார் எனர்ஜி ஏற்க தொடங்கி இருக்கு. இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிலபஸ்ல மிகவும் முக்கியமானது. பிரிலிம்ஸ்ல யூனிட் 5 இந்தியன் எக்கானமில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எனர்ஜி, யூனிட் 2 ஜியோகிரபில ஜியோகிரபி, ரிசோர்சஸ், என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், ரெனியூவபிள் எனர்ஜி மாதிரி தீம்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மெயின்ஸ்ல குறிப்பா ஜிஎஸ் பேப்பர் 3ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மற்றும் எனர்ஜி செக்யூரிட்டி ஏரியாஸ்ல இது டைரக்ட் ரெலவென்ஸா இருக்கிற டாபிக். இப்போ நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. சோலார் எனர்ஜி, சூரிய சக்தினா நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறது. ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற டெக்னாலஜி ரொம்பவே அட்வான்ஸ்ட். சோலார் எனர்ஜி ஜெனரேஷன்ல முக்கியமான டெக்னாலஜி என்னன்னா போட்டோ வோல்டாயிக் பிவி டெக்னாலஜி. இதுல சிலிகான் பேஸ்டு சோலார் செல்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. சன்லைட் இந்த செல்ஸ் மேல விழும்போது எலக்ட்ரான்ஸ் எக்ஸைட் ஆகி எலக்ட்ரிக் கரண்ட் உருவாகுது. இத போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு பிசிக்ஸ்ல சொல்லுவாங்க. இந்த பிவி டெக்னாலஜில 2 முக்கியமான வகைகள் இருக்கின்றன: மோனோகிறிஸ்டலின் மற்றும் பாலிகிறிஸ்டலின் பேனல்ஸ். மோனோகிறிஸ்டலின் பேனல்ஸ் அதிக எஃபிஷியன்சி 20% மேல கொண்டது. பாலிகிறிஸ்டலின் கொஞ்சம் குறைவு, ஆனா காஸ்டும் குறைவு. இப்போ லேட்டஸ்டா தின் ஃபில்ம் சோலார் செல்ஸ், பைஃபேஷியல் பேனல்ஸ் போன்ற டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. பைஃபேஷியல் பேனல்ஸ் சன்லைட் 2 பக்கத்துலயும் அப்சார்ப் பண்ணி அதிக பவர் ஜெனரேட் பண்ணும். சோலார் எனர்ஜி சிஸ்டம்ல பேனல்ஸ் மட்டும் இல்ல, இன்வெர்டர் ரொம்பவே முக்கியம். இது டிசி கரண்ட்டை ஏசி கரண்டா கன்வெர்ட் பண்ணும். பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் சோலார் எனர்ஜியை ஸ்டோர் பண்ண உதவும். இதுதான் ஃபியூச்சர் டெக்னாலஜி, சோலார் பிளஸ் ஸ்டோரேஜ் சிஸ்டம். மேலும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜினா கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர், சிஎஸ்பி. இதுல மிரர்ஸ் பயன்படுத்தி சன்லைட் கான்சன்ட்ரேட் பண்ணி ஹீட் ஜெனரேட் பண்ணுவாங்க. அந்த ஹீட் மூலமா ஸ்டீம் உருவாக்கி டர்பைன் இயக்கி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுவாங்க. இது பெரிய அளவுல பவர் ஜெனரேஷனுக்கு பயன்படுத்தப்படுது. இப்போ உலகம் ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா ஃப்ளோட்டிங் சோலார் பிளான்ட்ஸ், அதாவது ரிசர்வாயர்ஸ், லேக்ஸ் மேல சோலார் பேனல்ஸ் அமைக்கிறது. இது லேண்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். அதே போல அக்ரிவோல்டாயிக்ஸ், அக்ரிகல்ச்சர் பிளஸ் சோலார் கம்பைன் பண்ணும் கான்செப்ட். மாணவர்களே, இந்தியால சோலார் எனர்ஜிக்கு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கு. ஏன்னா இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி. வருஷத்துக்கு 300க்கும் மேற்பட்ட சனி டேஸ் இருக்கு. அதனால சோலார் எனர்ஜி பொட்டென்ஷியல் மிகவும் அதிகம். எம்என்ஆர்இ எஸ்டிமேட்ஸ் படி இந்தியா சோலார் பொட்டென்ஷியல் 750 கிகாவாட்டுக்கும் மேல. இந்தியால எனர்ஜி டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகரிக்குது. அதனால ஃபாசில் ஃபியூயல்ஸ் மட்டும் போதாது, சோலார் எனர்ஜி தான் ஃபியூச்சர் சொல்யூஷன். மேலும் இந்தியா பாரிஸ் அக்ரிமெண்ட் கமிட்மெண்ட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ரெனியூவபிள் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணணும். தமிழ்நாடு பத்தி பார்க்கும்போது இது சோலார் எனர்ஜிக்கு ரொம்பவே சூட்டபிளான ஸ்டேட். ஏன்னா அதிகமான சன்லைட், ட்ரை ரீஜியன்ஸ், ராமநாதபுரம், விருதுநகர், லேண்ட் அவைலபிலிட்டி, எக்ஸிஸ்டிங் ரெனியூவபிள் இக்கோசிஸ்டம், விண்ட் பிளஸ் சோலார். தமிழ்நாட்டில் சோலார் பொட்டென்ஷியல் மிகவும் அதிகம், குறிப்பா சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. விருதுநகர்ல மட்டும் 24 கிகாவாட் பொட்டென்ஷியல் கொண்டது. இதே போல திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் சோலார் ஹப்பா மாறி வருது. தமிழ்நாட்டில் சோலார் எனர்ஜிக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் என்னன்னா ரூஃப்டாப் சோலார், சிட்டிஸ்ல ஹியூஜ் பொட்டென்ஷியல், அக்ரிகல்ச்சர் சோலார் பம்ப்ஸ், இண்டஸ்ட்ரியல் கேப்டிவ் சோலார் யூசேஜ், சோலார் பிளஸ் விண்ட் ஹைபிரிட் ப்ராஜெக்ட்ஸ், பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ். மேலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி டிரான்சிஷனுக்கு முக்கிய ஃபோக்கஸ் கொடுக்குது. இது எனர்ஜி டெபிசிட்டை குறைக்கவும் கிளீன் எனர்ஜியை இன்க்ரீஸ் செய்யறதுக்கும் உதவும். ஆனா சேலஞ்சஸ் இருக்கு: லேண்ட் அக்விசிஷன், ஸ்டோரேஜ் டெக்னாலஜி காஸ்ட், கிரிட் இன்டகிரேஷன் இஷ்யூஸ், வெதர் டிபெண்டன்சி. இதற்கான சொல்யூஷன் என்னன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பிளஸ் பாலிசி சப்போர்ட்.
ஒரு முக்கியமான அனலிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்னா, சோலார் எனர்ஜி ஒரு என்விரான்மெண்டல் சொல்யூஷன் மட்டும் இல்ல, அது ஒரு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இதனால ஜாப்ஸ் உருவாகும், இண்டஸ்ட்ரீஸ் வளர்ச்சி அடையும். இந்தியா பிளஸ் தமிழ்நாடு ரெண்டுலயுமே சோலார் எனர்ஜி ஃபியூச்சர் growth என்ஜின். ரெனியூவபிள் எனர்ஜி ஷிஃப்ட் இஸ் inevitable. இந்தியாவின் சோலார் எனர்ஜி வளர்ச்சியை பார்த்தா, இந்தியா உலக அளவில் 3வது இடத்துல சோலார் பவர் கெப்பாசிட்டி கொண்ட நாடு. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். மேலும் இந்தியா ரெனியூவபிள் எனர்ஜி ஓவரால் கெப்பாசிட்டியில டாப் 4ல இருக்கு. இது இந்தியா கிளைமேட் கமிட்மெண்ட்ஸ், பாரிஸ் அக்ரிமெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ற ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். ஸ்டேட் ரேங்கிங் பார்க்கும்போது 2025 டேட்டா எம்என்ஆர்இ இண்டஸ்ட்ரி டேட்டா அடிப்படையில் ராஜஸ்தான் 27,000 பிளஸ் மெகாவாட் ஃபர்ஸ்ட் இருக்கு. குஜராத் 17,000 பிளஸ் மெகாவாட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. தமிழ்நாடு 9,500 to 10,000 மெகாவாட் தேர்ட் ஃபோர்த் பிளேஸ் ரேஞ்சில் இருக்கு. ரீசெண்ட் அப்டேட்டட் டேட்டா படி தமிழ்நாடு சோலார் கெப்பாசிட்டி சுமார் 10,000 11,000 மெகாவாட் ரேஞ்சில் இருக்கு. அதாவது தமிழ்நாடு இந்தியாவில் டாப் 4 ஸ்டேட்ஸ்ல ஒன்று. மேலும் முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா, தமிழ்நாடு ரெனியூவபிள் எனர்ஜி ஓவரால் கெப்பாசிட்டியில இந்தியாவில் 3வது இடம். இதுல விண்ட் பிளஸ் சோலார் மேஜர் ஷேர். மாணவர்களே, இந்தியாவின் முக்கிய சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். பத்லா சோலார் பார்க் ராஜஸ்தான் உலகத்தின் மிகப்பெரிய சோலார் பார்க்ல ஒன்று. பவகாடா சோலார் பார்க் கர்நாடகா. கர்னூல் அல்ட்ரா மெகா சோலார் பார்க் ஆந்திர பிரதேஷ். ரேவா சோலார் ப்ராஜெக்ட் மத்திய பிரதேஷ். உலக அளவில் லோ டாரிஃப் மாடல். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, லார்ஜ் ஸ்கேல் சோலார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்கனாமிக் வையபிலிட்டி. இப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்போது இதுதான் உங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ். தமிழ்நாடு சோலார் எனர்ஜியில ரொம்பவே முக்கியமான மாநிலம். முதல்ல முக்கியமா சோலார் பிளான்ட்ஸ். கமுதி சோலார் பவர் ப்ராஜெக்ட் ராமநாதபுரம் 648 மெகாவாட் வேர்ல்ட் கிளாஸ் ப்ராஜெக்ட். திருநெல்வேலி ரீஜன் 1700 பிளஸ் மெகாவாட் சோலார் அடிஷன். உடுமல்பேட் திருப்பூர் 1000 பிளஸ் மெகாவாட். விருதுநகர் ஹையஸ்ட் சோலார் பொட்டென்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் 24 கிகாவாட் பொட்டென்ஷியல். மாணவர்களே, தமிழ்நாடு டோட்டல் சோலார் கெப்பாசிட்டி சுமார் 10.3 கிகாவாட் 2025 நிலவரப்படி. மேலும் ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் சோலார் பவர் ஷேர் ரெனியூவபிள் மிக்ஸ்ல 40% வரை உயர்ந்திருக்கு. அதாவது விண்டுக்கு அடுத்தபடியா சோலார் முக்கியமான பவர் சோர்ஸ். இப்போ இந்தியா மற்றும் தமிழ்நாட்டுடைய சூரிய சக்தி திட்டங்களை பத்தி பார்க்கலாம். முதல்ல இந்தியா லெவல் ஸ்கீம்ஸை பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு நேஷனல் சோலார் மிஷன் JNNSM 2010 launch 2010 target initially 20 gigawatt, later on 100 gigawatt by 2022. Objective solar power capacity increase plus reduced dependence on fossil fuel. இதுதான் இந்தியாவின் சோலார் ரெவல்யூஷனுக்கு ஃபவுண்டேஷன். சோலார் பார்க் ஸ்கீம் 2014 launch 2014 target 40 gigawatt. Objective large scale solar parks development. Example Bhadla Solar Park. Rooftop Solar Program Phase 2 2019. Launch 2019. Subsidy up to 40% to households. Target 40 gigawatt rooftop solar. Objective decentralized power generation. PM Kusum Scheme 2019. Objective farmers solar pumps plus solar plant support. International Solar Alliance ISA 2015. India plus France Initiative. Global Solar Cooperation. இப்போ தமிழ்நாடு ஸ்கீம்ஸை பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். பசுமை வீடுகள் திட்டம் Green House Scheme 2011. Launch 2011 by Jayalalitha's government. Objective rural poorக்கு concrete houses plus solar lighting. Features free house plus solar home lighting system included. முக்கியமான பாயிண்ட், இது தமிழ்நாட்டில் சோலார் எனர்ஜி யூசேஜை ஆரம்ப கட்டத்தில் ப்ரமோட் பண்ணின ஸ்கீம். தமிழ்நாடு சோலார் எனர்ஜி பாலிசி 2012 launched year 2012. Target 3000 megawatt. Objective solar capacity increase. Chief Minister Solar Rooftop Scheme 2019. Objective வீடுகளில் சோலார் பேனல்ஸ், நெட் மீட்டரிங் ஃபெசிலிட்டி, EB பில் ரிடக்ஷன்.
Solarization of government buildings 2018 onwards, schools, அரசு அலுவலகங்கள், green energy adoption. Solar park development, Tamil Nadu 2015, onward expansion. Locations, Ramanathapuram, Virudunagar. PPP model. Kamudi Solar Power Project 2016, capacity 648 megawatt. One of the largest in the world. Tamil Nadu schemes பத்தி பார்க்கும்போது Tamil Nadu Solar Energy Policy 2019 target 9,000 megawatt. Rooftop solar scheme, solar pumps for farmers, அரசு கட்டிடங்கள்ல சோலார் இன்ஸ்டலேஷன், ஸ்மார்ட் சிட்டி சோலார் இன்டகிரேஷன். இதுல முக்கியமான பாலிசி என்னன்னா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ற பாலிசி. மேலும் தமிழ்நாடு இனிஷியேட்டிவ்ஸை பார்த்தோம்னா கிரீன் எனர்ஜி காரிடார், பேட்டரி ஸ்டோரேஜ் 2500 மெகாவாட்ஸ் திட்டம், சோலார் பிளஸ் விண்ட் ஹைபிரிட் ப்ராஜெக்ட்ஸ். சோலார், விண்ட், நியூக்ளியர் அண்ட் ஹைட்ரோ எனர்ஜி கம்பேரிசன் ரொம்ப முக்கியம். சோலார் டே டைம்ல மட்டும், ஆனா மெயின்டெனன்ஸ் குறைவு. விண்ட் தமிழ்நாட்டில் மிக முக்கியம், நைட்ல கூட ஜெனரேட் பண்ணலாம். நியூக்ளியர் கண்டினியூஸ் பவர், ஆனா ரிஸ்க் அதிகம். ஹைட்ரோ சீசனல். தமிழ்நாட்டில் விண்ட் பிளஸ் சோலார் காம்பினேஷன் தான் பெஸ்ட் மாடல். விண்ட் ஷேர் 45%, சோலார் ஷேர் 40%. இதனால தமிழ்நாடு ரெனியூவபிள் எனர்ஜி மிக்ஸ் பேலன்ஸ்டா இருக்கு. ஒரு முக்கியமான அனலிட்டிக்கல் இன்சைட்டை பார்க்கலாமா? சோலார் எனர்ஜி அலோன் சொல்யூஷன் இல்லை, எனர்ஜி மிக்ஸ் தான் சொல்யூஷன். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின் 2024 மெயின்ஸ்ல கேட்டது. தமிழ்நாட்டுடைய சோலார் திட்டங்களை பத்தி கேட்டிருக்காங்க. 2025 ப்ரிலிம்ஸ்ல கூட சோலார் வீடுகள் திட்டம் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக், நல்லா படிங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி மேலும் பயனுள்ள காணொலிகளை பார்க்கறதுக்கு நீங்க வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.